ஹேய் ஹாய். ஆக்சுவலாக மணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4 மணி ஆகலைங்க. பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத் பண்ணிகிட்ருக்கோம். இவன் ப்ரீத் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பலாம். பை பை. ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. ஏதோ புதருக்குள்ளே போய் வர்றோம். இது ஒரு பயங்கரமான இடமா இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்ததே இல்லை. கீழே விழுந்தால் அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம்னு. ஒன் வே ப்ரோ. ஹாய் 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 ப்ரோ. இது என்ன ப்ரோ வெள்ளிங்கிரி மாதிரியே இருக்காண்ணா அது? ஆமாம், எனக்கு அப்படித்தான் ஃபீல் ஆகுது. இந்த வாரம் என்னை கூட்டிகிட்டு போய் கொல்ல போகிறானுங்க வெள்ளிங்கிரி. எனக்கு வேறு பயமாக இருக்குது. அவனுக்கு 2 பேர் தான் வர்றானுங்க. நீ எங்கேயாச்சும் படுத்துட்டா தூக்கிட்டு வரக்கூட ஆள் இல்லை. ஆக்சுவலாக வந்து நாங்கள் சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த ஸ்பாட். ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்பாட்டுக்கு தான் நான் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் வந்தேன். ஐயோ, ஆக்சுவலாக பழனிலேருந்து ஒரு மன நிம்மதியை தேடி நான் ஒரு 200 கிலோமீட்டர் இங்கே கோத்தகிரிக்கு வந்தேன். ஆனால் இந்த ஃபால்ஸ் இறங்குற வழியில் என் நிம்மதியாக போயிடுச்சு. ஆனால் உள்ளே போய் குளிச்சதுக்கப்புறம் செம்ம ஒர்த்து. இங்கே இந்த மரத்தை பாருங்கள் ப்ரோ. கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஒரு மரம் மட்டும் தனியாக இருக்கும். ஜிஓடி பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்களேன். நான் மேலே போய் காமிக்கிறேன். கவலைப்படாதீங்க. நான் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ தான் ஜிஓடி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஜிஓடி பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு மரம் வந்து ஒரு அழுகிற மாதிரி ஒரு மரம் ஒன்று இருக்கும். உங்கள் பாருங்களேன், அந்த மரம் மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக வியூ பாயிண்ட் வந்து செம்மையாக இருக்குதுல, ஒர்த்து. நான் ஆக்சுவலாக ஊட்டி கொடைக்கானல் எல்லா பக்கம் போயிருக்கேன். போனதுலேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் இதுதான். இங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள், செம்ம வியூ. ஆக்சுவலாக வந்து இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் டீ செடியில் பார்க்கலாம். ஆனால் அங்கே பாருங்களேன், இவ்வளோ பெரிய காட்டில், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இவ்வளோ பெரிய காட்டில் ஒரே ஒரு மரம் மட்டும் பர்பிள் கலரில் இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இதே மாதிரி தான் வந்து நான் நிறைய இடத்துல ஸ்பாட் பண்ணேன். நம்ம போகிற வழியில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மரம் தான். அந்த ஒரே ஒரு மரம் மட்டும் பர்பிள் கலரில் இருக்கும். நம்ம ரீசெண்டாக கூட இந்த பெண் குயின் ரீல் வந்து ட்ரெண்டாச்சுல, எல்லா பெண் குயினும் ஒரு பாதையில் போகுது, அந்த ஒரு பெண் குயின் மட்டும் தனியாக இன்னொரு பாதையில் போகுதுன்னு. அந்த மாதிரி தான் எனக்கு அந்த மரத்தை பார்க்கும்போது அதுதான் ஞாபகம் வருது. அங்கே பாருங்கள், இழப்பு வாங்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேலைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பாதியை தொலைச்சிட்றோம். பாதி மட்டும் இல்லை, ஃபுல்லாமே தான் தொலைச்சிட்றோம். ஆக்சுவலாக வந்து காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி என்ன நம்ம நினைப்போம் அப்படின்னா, ஒரு நல்ல வேலை வாங்கணும், வேலை வாங்கி சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக சுற்றலாம்னு நினைப்போம். நான் அப்படி தான் நினச்சேன். நான் காலேஜும் போயிட்டேன், வேலையும் வாங்கிட்டேன், சம்பாதிக்கிறேன். ஆனால் இப்போ நான் வந்து ட்ராவல்னு சொல்லிட்டு வெளியே போனேன் அப்படின்னா வந்து, இவன் பாரு வெட்டியாக சுற்றுறான், இதில் உனக்கு என்ன கிடைக்கிது, சும்மா தெண்டமாக செலவு பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து 1000 வருஷமோ இல்லை 2000 வருஷமோ வாழ போகிறது கிடையாது. நீங்கள் வாழ்றது 100 வருஷம். ப்ராபப்ளி இந்நேரம் நீங்கள் என் வீடியோ பார்த்துட்டு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20-30 வயசு ஆகிருக்கும். அதனால் இன்னொரு 20 வருஷம் நீங்கள் ஒன்றாலும் நடக்க முடியாமல் வயசான காலத்தில் நீங்கள் வந்து இதெல்லாம் சத்தியமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ வயசு இருக்கும்போதே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இருக்கிறது கொஞ்சம் காலம்தான். 100 வருஷத்தில் கடைசி 20 காலம் வயசாகி போயிடும். நீங்கள் 100 வருஷமே வாழ்கிறேன்னு வச்சுக்கோங்க, கடைசி 20 காலம் வயசாகி போயிடும். ஸ்டார்டிங் ஒரு 20 வருஷம் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன்னே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் வேலையை தரேன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க. அதுக்கப்புறம் கல்யாணம்னு வந்துடும். கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இஎம்ஐன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாச்சும் வாங்கினீங்க அப்படின்னா மந்த்லி நீங்கள் வாங்குகிற சம்பளம் இஎம்ஐக்கும் நீங்கள் கட்டுற கடனுக்கு மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2026. நான் வந்து 2026 வந்து ப்ளாக் பண்ணிட்டுருக்கேன். இன்னொரு 30-40 வருஷம் கழிச்சு, மேபி ஒரு 50 வருஷம் கழிச்சு இதே வீடியோ என் ஃபோனில் இருக்குமோன்னு தெரியாது, ஆனால் இந்த வீடியோ கண்டிப்பாக நான் யூடியூப்பில் வச்சுருப்பேன். அப்போ வந்து என்னோடய ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல.
நான் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இந்த ட்ரிப்பில் எவ்வளோ செலவாச்சு அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் இந்த ட்ரிப்பில் எனக்கு கிடைச்ச மெமரிஸ் அப்படியே இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.